காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், முன்னாள் முதல்வர், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு நாராயணசாமி இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கங்க. ஒரு கட்சிக்காரரா திரு மன்மோகன் சிங்குக்கும் உங்களுக்குமான ஒரு உறவு, நீங்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற காலத்துல ஒரு நிர்வாக தலைமையாக உங்களுக்கும் அவருக்கும் உறவு என பல உறவுகள் உங்களுக்கும் அவருக்கும் இருந்திருக்கும். அது பற்றிய நினைவுகள். மரியாதைக்குரிய மறைந்த இந்த நாட்டுடைய பொருளாதார மேதை, முன்னாள் பாரத பிரதமர் திரு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு நான் என்னுடைய அஞ்சலியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மரியாதைக்குரிய மறைந்த பிரதமராக இருந்த நரசிம்மராவ் அவர்களுடைய தலைமையில காங்கிரஸ் தலைமையில ஆட்சி இருந்த சமயத்தில் அவரை திரு நரசிம்மராவ் அவர்கள் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக நியமித்தார்கள். அப்பொழுது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாதவரை ஒரு பொருளாதார மேதையை நியமித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த நாட்டுடைய நிதித்துறை அமைச்சராக வந்த பிறகு இந்தியாவுடைய பொருளாதார கொள்கையை மாற்றி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை, ஏற்றுமதி இறக்குமதியை, இந்தியாவை அதனுடைய பொருளாதாரத்தை திறந்துவிட்டு உலகத்தோடு போட்டி போடுகின்ற ஒரு நாடாக இந்தியாவை ஆக்கியவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். அன்னை சோனியா காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று அனைத்து கட்சி தலைவர்களும் எங்களுடைய கூட்டணி ஆட்சி வந்த சமயத்தில் அன்னை சோனியா காந்தி அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை இந்த நாட்டுடைய பிரதமராக இருப்பார் என்று வழிமொழிந்தார்கள். அந்த சமயத்தில் நான் பாராளுமன்றத்தில் இருந்த சமயத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய அவர் அந்த துறையினுடைய, குறிப்பாக திட்டத்துறையினுடைய பொறுப்பை போற்றிருந்த சமயத்தில் அவரிடம் இணை அமைச்சராக நான் பணிபுரிந்தேன். 2 ஆண்டு காலம் பணிபுரிந்த பிறகு மீது 8 ஆண்டு காலம் டாக்டர் மன்மோகன் சிங் அவர் தலைமையில் அவருடைய அலுவலகத்தில் பிரதமர் அலுவலகத்துடைய அமைச்சராகவும் பல துறைகளின் பொறுப்பையும் நான் ஏற்று செயல்பட்டேன். அவரிடமிருந்து நிர்வாகத்தை நான் கற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்ல, என்னை பார்த்து நான் அப்பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளராகவும் இருந்தேன், அமைச்சராக இருந்த சமயத்தில். அப்பொழுது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் என்னை மிகவும் செல்லமாக ஹைகமாண்ட் என்று அழைப்பார்கள். கட்சியினுடைய பொறுப்பில் நான் இருந்த காரணத்தில் நிர்வாகத்தை எப்படி நடத்துவது என்பது அவரிடம் இருந்து நான் தெரிந்து கொண்ட மிகப்பெரிய எனக்கு ஒரு படிப்பினை. ஒரு காலகட்டத்தில் விண்வெளித்துறையினுடைய பொறுப்பில் நான் இணையமைச்சராக இருந்தபோது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அந்த துறையினுடைய மத்திய அமைச்சர் பொறுப்பாளராக இருந்தார், பிரதமர் இருந்தார். அப்பொழுது நம்முடைய இஸ்ரோவினுடைய விஞ்ஞானிகள் அவர்கள் ராக்கெட்டை ஏவுகின்ற சமயத்தில் 2 முறை தோல்வி அடைந்தது. அப்பொழுது விஞ்ஞானிகள் எல்லாம் மிகவும் துக்கத்தில் இருந்தார்கள், இஸ்ரோ விஞ்ஞானிகள் எல்லாம். அப்பொழுது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் என்னை அழைத்து அங்கே சென்று பெங்களூரிலேயும் திருவனந்தபுரத்திலேயும் உள்ள விண்வெளித்துறை விஞ்ஞானிகளிடம் கலந்து பேசி, நீங்கள் இதை பற்றி வருத்தப்பட வேண்டாம், இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், உங்களுடைய ஆராய்ச்சியில வெற்றி பெறுவீர்கள் என்று அவர் சொன்னார். அதை நான் அவர்களுக்கு ஆறுதல் கூறினேன். அதற்கு பிறகு அவர்களை அழைத்து அவர் பேசினார். அதற்கு பிறகு 5 ராக்கெட்டுகளை இந்த விண்வெளியில நாம் மிக வெற்றிகரமாக ஏவியதற்கு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த விஞ்ஞானிகளுக்கு கொடுத்த ஊக்கமும் ஆக்கமும் தான். எல்லா தலைவர்களிடமும், மாற்றுக் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரிடமும் மரியாதையாக நடந்து கொள்வார். யார் கடினமாக பேசினாலும் அதை பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார். மக்கள் பணியில தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நாட்டிலே கொண்டு வந்தார். கிராமப்புற கட்டாய வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி கிராமப்புற கட்டாய வேலைவாய்ப்பு திட்டம், கட்டாய கல்வி திட்டம், கட்டாய உணவு திட்டம், தகவல் அறியும் சட்டம்,
குறிப்பாக மலைவாழ் மக்களுக்கு உள்ள பட்டா வழங்குகின்ற திட்டம், அது மட்டுமல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதியை மிக எளிதாக ஆக்குகின்ற ஒரு திட்டம், இப்படி படிப்படியாக டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சியினுடைய சாதனையை நாம் பட்டியல் போட்டு கூறலாம். இந்த ஆட்சிக்கு, அவருடைய ஆட்சிக்கு, கூட்டணி ஆட்சிக்கு ஒரு நெருக்கடி வந்தது. நாம் அமெரிக்காவோடு ஒப்பந்தம் போட்டு நாம் அவர்களிடம் யுரேனியம், அதாவது யுரேனியம் வாங்குகின்ற அந்த நியூக்ளியர் டீல் நடந்த பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பை நம்ம கூட்டணி கட்சிகள் தெரிவித்த பொழுது கூட இதனால் நாட்டுக்கு நன்மை கிடைக்கும் என்பதனாலே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை மிக தைரியமாக போட்டார். இப்படி அவரோடு பணிபுரிந்த ஒரு அமைச்சர் என்ற முறையில நான் அவருடைய சிஷ்யனாக செயல்பட்டேன். நான் மிக சிறியவனாக இருந்தாலும் கூட, அவர் அனுபவம் இருந்தவராக இருந்தாலும் கூட, என்னுடைய துறையை பொறுத்தவரையிலே என்னை கேட்காமல் அவர் எந்த முடிவும் எடுத்தது கிடையாது. தமிழ்நாடு சார்ந்தும் 2 நிகழ்வுகள் முக்கியமானது. நீங்க அப்போது மத்திய அமைச்சர், அவர் நாட்டின் பிரதமராக இருந்த காலகட்டம். காமன்வெல்த் மாநாட்டில் இலங்கையில் நடக்குது. தமிழர்களுடைய விருப்பம் சார்ந்து, உணர்வு சார்ந்து அதுக்கு மதிப்பளித்து அவர் பிரதமராக அங்கே கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கப்படும் போது அதை அவர் ஏற்று போக மாட்டார்ன்ற உத்தரவாதத்தை நீங்க கொடுத்தீங்க. அதே மாதிரி தமிழக மீனவர்கள், இலங்கை மீனவர்கள் இடையிலான பிரச்சனைங்கிறது நீண்ட காலமாக நடந்து வந்த நிலையிலையும் இருதரப்புக்குமான பேச்சுவார்த்தைக்கு, பிரதமர் மட்டத்திலான பேச்சுவார்த்தைக்கும் ஏற்பாடு செய்யப்படுங்கிற உத்தரவாதத்தையும் நீங்க கொடுத்தீங்க. தமிழர் நலன் சார்ந்து, தமிழர்களுடைய உணர்வுகள் சார்ந்து திரு மன்மோகன் சிங் மதிப்பளித்த நினைவுகளையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். அது விட இன்னொன்று முக்கியமானது, ஒரு பெரிய போராட்டத்தை கூடங்குளத்தில் ஆரம்பித்தார்கள். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை திறப்பதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. 10,000 பேர்கள் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை என்னை அழைத்து அவரிடம் சென்று பேசுவதற்கு சொன்னார். நான் சென்றேன். அவரிடம் பேசும்பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு அப்பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து அவருடைய ஆதரவை கேட்க சொன்னார். அவரையும் சந்தித்து நான் ஆதரவு கேட்டேன். அவர்கள் தருவதாக கூறினார்கள். இதற்கிடையிலே டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை, இந்த நாட்டுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர், அப்பொழுது மிகப்பெரிய விஞ்ஞானி, அவரிடம் நான் சென்று டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் என்னிடம் கூறி அவரை அழைத்து சென்றேன். அங்க கூடங்குளத்துக்கு அழைத்து சென்று அதனுடைய பலன்களை கூறினேன். இது 7 அடுக்கு பாதுகாப்பு உள்ளது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி, இன்று தமிழ்நாட்டுக்கு 4000 மெகாவாட் மின்சாரம் வருகிறது என்று சொன்னால் அது டாக்டர் மன்மோகன் சிங்குடைய மிகப்பெரிய பங்கு. அதை எனக்கு கட்டளையிட்டு அதை திறப்பதற்கு டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய உறுதுணையாக இருந்தார். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் அந்த அணுமின் நிலையத்திலிருந்து வர்ற மின்சாரம் ஒரு யூனிட் 90 பைசா தான். அதுதான் அதனுடைய நிலையே. இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இப்படி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தமிழ்நாட்டுக்காக செய்த சாதனைகளை நாம் பட்டியலிட்டு கூறலாம். அதற்கு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் என்னை நம்பி பல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். 10 ஆண்டு காலம் அவரோடு பணிபுரிந்த எனக்கு மிகப்பெரிய நெகிழ்ச்சியை இருக்கிறது. அவரை இழந்தது நான் என்னுடைய குடும்பத்தில் ஒரு தந்தை இழந்ததை போல நினைக்கிறேன். நன்றி சார், இணைப்பிலிருந்து உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு.